அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 46 இன்ச்சு அளவில் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 46 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 11 × 4 46 தைக்கிறதுக்கு 1 மீட்டரும் 30 பாயிண்ட் இருக்கிற மாதிரி துணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அளவு சட்டை நம்ம கையில் பக்காவாக இருக்குது. நம்ம அளவு சட்டையை வச்சு டேப்பே எடுக்காமல் எப்படி இதை கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அடியில் 2 இன்ச்சு இருக்கிறது போல் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம துணி விட்டுக்கிடலாம். துணியை நம்ம 2ஆக மடித்து போட்டுக்கிடுவோம். இந்த இருக்குது கரபாகமும் இந்த இருக்குது. ஏன்னா இது நம்மளுக்கு 11.5 இன்ச்சு நம்ம இருக்கிறது போல் இந்த இடத்துல நம்ம எடுக்கணும். நம்மளுக்கா துணி அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இதை 2ஆக மடித்து போட்டு நம்ம வெட்டுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய சட்டைனா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. துணியை 2ஆக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரும் ஒன்றா இருக்கிறது போல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரோட இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 ஒன்றா இருக்கிறது போல் இப்படி பிடிச்சிக்கோங்க. அதில் இருந்து இந்த ஸ்லீவை இப்படி பிடிச்சிக்கோங்க. இது போல் வச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல, இது போல் வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பகுதி இப்படி இருக்கணும், இப்படி ஒன்று போல் இருக்கணும். இந்த சட்டை கட் பண்ணுறதுக்கு 1/4 மணி நேரம் தான் ஆகும். டக்குன்னு கட் பண்ணிடலாம். நான் டேப்பே இல்லாமல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த ஷோல்டர் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி போட்ட உடனே கொஞ்சம் இந்த அகலம் கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி வைக்காதீங்க. அதை அப்படி லைட்டாக இப்படி ஒன்று போல் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு இருக்கிறது போல் இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. இப்போ சட்டையோட உயரம் நம்ம குறிக்க போகிறோம். இந்த அளவு குறிச்சிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஷோல்டரோட அளவு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு குறிச்சிக்கோங்க. இப்போ ஸ்லீவும் ஆம்கோலும் ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. கழுத்து பகுதி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ சட்டையோட உயரம் இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி இழுத்து விட்டு இந்த இடத்துல இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த ஒரு துணியை நம்ம இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஆம்ஹோலில் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு கோடை போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஷோல்டரை 2 ஷோல்டரையும் ஒன்று போல் பிடிச்சிக்கோங்க. இந்த இருக்குது. பிடிச்சிட்டு நம்ம கழுத்து பகுதி நம்ம வரைய போகிறோம். இதை 2ஐயும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி ஒன்று போல் பிடிச்சிட்டு இதை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ கழுத்து நம்ம வரைய போகிறோம். இப்போ கழுத்து வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சட்டையோட உயரம் இதை வச்சு நம்ம இந்த இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அளவுகள் எதுவுமே குறையில்லாமல் வரும். ரெண்டு ஷோல்டரையும் ஒன்று போல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்போ கழுத்து நம்ம அளக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2வது கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே இதை இப்படி வச்சு இது போல் பிடிச்சு அளக்கணும். இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது போல் நீங்கள் வச்சுக்கிடணும். வச்சுட்டு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறிங்க. ஏன்னா நம்ம அந்த 1/4 இன்ச்சு தச்சு வரையில் உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் போட்டு போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் டைரெக்டாக போடுறேன்.
இது போல் நம்ம கழுத்து வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ ஆம்போல் வரைய போகிறோம். இது போல் ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு பகுதி. இந்த இடுப்பு பகுதியை இது போல் பிடிச்சிக்கோங்க. இந்த 2 தையல் இருக்குல்ல, இடுப்புக்கு நம்ம தையல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு தையல் போட்டிருப்போம்ல, அந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல அடிப்பகுதியில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 2 டாட் நம்ம போடுவோம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடு போட்டாச்சு. இதை 2ஐயும் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஃபிட்டிங் காண்டி வரும்ல, அதனோட அளவு, ஃபிட்டிங் காண்டி வர்ற அளவு. அதிலிருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் இந்த கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் அளவு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, கொஞ்சம் பெரிய சட்டை தைக்கணுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த இடம்லாம் பாக்ஸ் போட்டு ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு நீங்கள் அந்த வளைவெல்லாம் போட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால டைரெக்டாக போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு நாச் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு நம்ம மேலே உள்ள பகுதிக்கு அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா சட்டை ரொம்ப பெருசாக இருக்கிறனால நம்ம இப்படி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு காணும். இந்த மாதிரி பெரிய அளவில் வந்துச்சுன்னா 1 மீட்டரில் தச்சு பார்ப்போன்ட்டு நீங்கள் தச்சு பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் 1.25 மீட்ரு 1.30 எடுத்து கொடுத்தா மட்டும்தான் இது கட் பண்ண முடியும். இந்த துணியை இப்படி போட்டுக்கோங்க. இது போல் நல்ல ஒன்று போல் கிராஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதில் குறித்ததே தான், இதை இப்படியே குறிச்சிக்கோங்க. இப்போ ஆம்கோல் குறிக்கிறதுக்கு இதே மாதிரி தான், இதிலேயே அப்படியே குறித்து கொண்டு வந்துடுங்க. இப்போ ஆம்கோல் குறிச்சாச்சு. இப்போ ஆம்கோல் குறித்த பிறகு இதிலிருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு குறிச்சிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு குறித்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதிலையே ஃப்ரண்ட்டு இந்த இருக்கா, பின்கழுத்து இப்படி வெட்டி கொண்டு வந்திருக்கோமா, இந்த இடத்துல இதை ஒரு 1/4 இன்ச்சு இப்படி இருக்கிறது போல் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இந்த கோட்டோட அளவுக்கு மேலேயே இதை இப்படி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ முன்கழுத்து நம்ம வரைகிறப்ப நம்மளுக்கு சின்னதாக வரும். இந்த இடம் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இதில் கொண்டு நம்ம நிப்பாட்டுறதுக்காக இந்த கோடை இதிலேருந்து அப்படி கரெக்டாக மேலே ஏற்றி கொண்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மடித்து விட்டு இந்த கோடை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த கோடு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு மடித்து விட்டுட்டு இந்த கோடை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு இந்த கோடை போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. போட்ட பிறகு நம்ம இந்த துணியை எடுத்துடலாம். இதில் நம்ம 1.5 இன்ச்சு அதிகமாக வச்சு ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவை நம்ம இதில் குறித்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் முதல்ல முன்கழுத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். முன்கழுத்து வரைகிறப்ப இதுதான் நம்ம தையலுக்காக போடுற கோடு.
அந்த 2வது கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து வச்சு நம்ம இதை இப்படி கொண்டு வரணும். இந்த இருக்குல்ல, இந்த ஷோல்டரோட தையல் இருக்குல்ல, அதை 2வது கோட்டில் வச்சு இது போல் நம்ம வைக்கணும். இந்த இருக்கா, இப்படி நீங்கள் வளைவாக இப்படி வச்சு இந்த வளைவுலையே நீங்கள் கோடு போட்டாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மார்க்கை வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு அதில் ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு நீங்கள் வரைஞ்சாலும் ஒன்றும் இல்லை. 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி நான் குறிச்சிருக்கேன். இப்போ நான் இதை எடுத்துடுறேன், நான் டைரெக்டாக போடுறேன். இது முன்கழுத்து நம்ம வரைஞ்சாச்சு. வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடம் இப்போ குறிக்க போகிறோம். இப்போ வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடம் வந்து நம்ம குறிக்கிறப்ப நாங்கள் வந்து இந்த தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த நடுவில் ஒரு டாட் போடுறோம்ல, அதுக்கு இந்த இடம் எல்லாத்துக்குமே கண் மதிப்பில் வச்சுருவோம். உங்களுக்கு வந்து புதுசாக தைக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ வச்சாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால நான் உங்களுக்கு அதை அளந்து சொல்கிறேன், நீங்கள் அதுபடி வச்சுக்கோங்கன்னு. இதை இப்படி அளந்துக்கோங்க. இந்த இருக்க இதை அளக்கிறப்ப கரெக்டாக 5.5 இருக்குது. இந்த இடம் 5.5 இருக்குது. நீங்கள் வந்து 5.5 இருந்தால் 6.5 வைங்க. 6.5 வச்சிங்கன்னா நம்ம வந்து கழுத்து பகுதி தச்சு கொண்டு வர்றதுக்கும் நடுவில் உள்ள டாட் கொண்டு வர்றதுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு அதிகமாக வச்சு வச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போ கப் சைஸ் வரைய போகிறோம். கப் சைஸ் வந்து வரைகிறதுக்கு இதுவும் ஃபுல் ஆயில் துணி, இதுவும் ஃபுல் ஆயில் துணி. நம்ம இழுத்து செஞ்சு அளக்க வேண்டாம், நான் எப்படி அளக்கிறதுங்கிறத சொல்கிறேன். இந்த இருக்குல்ல, இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை இப்படி பிடிச்சிட்டு ஷோல்டரில் 2வது தையல் 2வது கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி வச்சு இந்த இடம் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இருக்க நீங்கள் இழுத்து அளக்க வேண்டாம், ஏன்னா ஃபுல் ஆயில்னால நல்ல இழுவை கொடுக்கும். நீங்கள் இந்த நான் வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக வச்சு இதை வந்து இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சைடு வர்றோம். சைடு வரைகிறதுக்கு இதை இப்படி வச்சுக்கலாம். இது வந்து இந்த இருக்குது, இந்த இடம் வந்து நம்ம தையல் போடுறதுக்காக உள்ள கோடு. இந்த இருக்க இந்த தையல்ங்கனக்குள்ளே வரும், அதுக்குள்ள கோடு. இதில் இருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி குறிக்கணும். இந்த இருக்கு, இவ்வளோ குறிச்சா போதும். இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 6.5 வச்சுருக்கோம், 5.5 இருந்துச்சு. இப்போ ஷோல்டர்லேருந்து தையலில் இருந்து கப் சைஸோட அளவு 15 இன்ச்சு. சைடு வந்து தையலுக்கு எல்லாம் சேர்த்து 5.5 வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் எடுத்த அளவில் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பார்வை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நான் அளவுகள் சொல்லியிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டு வச்சுக்கலாம். இதிலிருந்து குழிபாகம் நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் கட் பண்ணுங்க போதும். இப்போ
ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு பட்டி கட் பண்ணுவோம். இதை இது போல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் கரபாகம் இருக்கிறனால இதை வந்து அப்படியே மடித்து தைக்கிறாப்புல இந்த இடம் வச்சுருக்கேன். இதனோட அளவு வந்து இந்த இருக்குது, 1 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் அதை அப்படியே மடித்து தைச்சிருங்க. மேலே வந்து 1/2 இன்ச்சு மேலே வச்சு நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த இருக்குல்ல, இதே மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. இந்த இருக்கா, இது வந்து நம்மளுக்கு வந்து தையல் போடுற இடம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி குறிக்கிறேன். இந்த இடம் வந்து ஆம்கோல் உள்ள பகுதி. இது வந்து தையலுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிக்கிறேன். இந்த இருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம மேலே உள்ளதையும் இதையும் வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் வந்து இந்த கீழே உள்ள அளவை குறிச்சிருவோம். இது போல் குறிச்சிட்டு ஒன்றரை இன்ச்சு வச்சு நம்ம இந்த கோடை போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து முன்கை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இதில் 2 துணி மட்டும் நம்ம எடுக்கணும். ரெண்டு துணி மட்டும் எடுத்து நம்ம முன்கை கட் பண்ணிக்கலாம். இது சட்டை வந்து பெரிய சட்டைனால இந்த இடத்துல நல்லா 1 இன்ச்சு வர்ற மாதிரி நான் கட் பண்ணுறேன். இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த இடம் தான் குழிபாகம் நம்ம கட் பண்ண இடம். நம்ம மடிக்கையில் இது இந்த பகுதியில் இருக்கிற மாதிரியும் இது இந்த பகுதியில் இருக்கிற மாதிரி நம்ம மடிக்கணும். இந்த ரெண்டும் வந்து முன்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம மடிக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பட்டி கட் பண்ணிடுவோம். இது போல் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச்சு தைக்கிறேன் அப்படின்னா 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இல்லை நான் 1/2 இன்ச்சு தைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதுதான் கணக்கு. இப்போ நான் 1/4 இன்ச்சு விடுறேன். இந்த இருக்கா, இந்த இடத்துல நான் 1/4 இன்ச்சு விடுறேன். மேலே வந்து 1/4 இன்ச்சு விடுறேன். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கிடணும். இப்படி வச்சு இந்த இது வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி கோடு போட்டுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து பட்டியோட அளவு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் கரெக்ட் அளவாக இருக்கும். அப்போ தான் இந்த சைடு ஜாயின் பண்ணையில் அளவுகள் வந்து வித்தியாசப்படாமல் இருக்கும். நடுவில் வந்து இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே 1/4 இன்ச்சு, மேலே இந்த இருக்க இதை கனெக்ட் பண்ணியே வச்சுருங்க. இந்த கனெக்ட் பண்ணியே வச்சுருங்க. இந்த கலரில் இருக்குல்ல, இதை கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ சைடு வரையில் கீழே 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. மேலே இந்த இது வருதா, இதிலே வச்சுக்கோங்க. இந்த இருக்கா, இதே வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3ஐயும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து இதுதான் நம்மளுக்கு வீப்பெட்டி கொக்கிப்பெட்டி வைக்கிற இடம். அதை வந்து நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். மாற்றி மாற்றி வச்சிடக்கூடாது. வச்சிட்டோம்னா பிறகு அளவுகள் வந்து வித்தியாசப்பட்டுரும். இந்த இடம் தான் வீப்பெட்டி கொக்கிப்பெட்டி வர்ற இடம். இதை வந்து இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் துணி இல்லை, இவங்க வந்து ஃபேண்ட்டு கிளாத் தான் கொடுத்து தைக்கணும் சொல்லியிருக்காங்க. நான் அதை அந்நியாரம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன்.